ஜெல்சா காட்டு மாடு எப்படி இருக்கிறான் பாருங்க பாம. என்னடா சாப்பிடுவான்? எந்த கடையில நீ அரிசி வாங்குற? புலால் அக்கா கடையில சாப்பிட்டு காயில 50 ரூபாய்க்கு. அது பத்தாம இப்ப வந்து பாஸ் கிட்ட 4 இட்லி ஒரு வடை. உண்டி உண்டி அங்கே ஏன்ப்பா உண்டி ஒரு வாடி தான்ப்பா சொல்ல முடியும். உண்டி அருண்குமார் அருண்குமார் கேமராமேன் கம்ப்ளைண்ட் பண்றாருப்பா. அருண்குமார் என்கிற உண்டி கேமராமேன் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்படி வாங்க. முதல் பந்து அருமையான பந்துங்க வசந்த் அண்ணா, அருமையான பந்து. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. டில்லி உண்டி மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது. கேமரா எதிர்க்காது, நிக்காத, நீ உட்காராதுன்னு சொல்லியாச்சுடுவா. இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. அருமையான ஷாட்டுங்க. மேகி 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 பாய், மேகி பாய் அவர். மேகி பாக்கெட், இப்பி மேகி நூடுல்ஸ். நீங்க அதை அவிச்சு சாப்பிடலாம், பொரிச்சும் சாப்பிடலாம். அருமையான ஒரு சிங்கிள். காமேஷ் வந்து கேட்ச் பிடிச்சா 500 ரூபாய் தராரா வசந்த். காமேஷ் ஒரு கேட்ச் பிடிச்சா 500 ரூபாய் தராரா வசந்த் சொல்ல சொன்னார். ஒரே ஒரு கேட்ச். அகலப்பந்து வாய்டு. ரெட் லைட் ஏரியால இருக்கிற மாதிரி இருக்கிறப்பா ஜெல்சா. தள்ள முக்காடு போட்டுன்னு போல்ட். அருமையான பந்து வீச்சாளருங்க வசந்த் அண்ணன், அருமையான பந்து வீச்சாளர். ஆதம் தேவுக்கு அடுத்த செட்டு தான் இவங்க. ஆதம் தேவ் செட்ல மணியனா, ஸ்ரீகல்புரம் மணியனா, வினோத்னால ஆதம் தேவ் செட்டு. இது அடுத்த பேட்ஸ்மேனை பத்தி கொஞ்சம். அடுத்த பேட்ஸ்மேன் போறாரு அவுட். நீங்கள் எதிர்பார்த்த பிரபா கமெண்ட்ரி. பிரபா ₹20 பாதாம் பாட்டில் சைஸ் தாக்குறாரு அவரு. அவர் ஆஃப்ல 60 ரன் அடிப்பாரு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்ல 60 ரன் அடிப்பாருங்க பிரபா. அவரை பத்தி சொல்லினா அவருக்காக பேச அம்பரீஷ் வந்துள்ளார். அவர் பேச அம்பரீஷ் வந்துள்ளார். மச்சான் ஒரு 50 அடி மச்சான். 50 ரூபாய்க்கு பிரிஞ்சு வேணா இடிப்பார் அவரு. 50 ரன்ல அடிக்க மாட்டாரு.
அடுத்த போலர் விக்கி அண்ணா அருமையான ஆல்ரவுண்டருங்க அவர். அந்த அணியின் எஸ்ஆர்ஹெச் பேக் கமின்ஸ் அவரு. அருமையான ரன்னிங் அருமையா. காமேஷ் வாங்க, ராம்கி பாய் வாங்க, எல்லாரும் உங்களை தங்களை அன்போட ஆகாஷ் வாங்க, எல்லாம் வாங்க. கொடிங்க மச்சான். அருமையான பேட்டிங். அவர் ஸ்ட்ரைக் ரேட் இப்போ 0.000. அப்படியே தான் மச்சான். இன்னும் ஒரு 4 பால் அதே மாதிரி உள்ள விடு பாலாம். அடிச்சாருங்க. கொடைக்குள் மழை, கொடைக்குள் மழை. சூப்பருங்க, சூப்பர் ஷாட்டுங்க. உண்மையிலுமே காத்து மட்டும் அடிக்கலாம், அதுக்கு நேரம் கண்டஸ் நகர் வரைக்கும் போயிருக்கோம். காத்து மட்டும் அடிக்கலாம், அது வச்ச ஷாட் கண்டஸ் நகர் டிப்போல சீக்கிரமா வந்து உட்கார்ந்திருப்போம் மச்சான். அப்புறம் 33 பஸ் புடிச்சு தான் வந்திருக்கும் அந்த பால். டில்லி பாபு அருமையான பேட்டிங். ரொட்டேட் பண்றாங்க பாருங்க, ரொட்டேட் அப்படியே பண்றாங்க சிங்கிள் தடவை. டில்லி அவர் பிளான் செட்டிங்கை யாராலையும் கணிக்க முடியாது. அவர் சிறந்த விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், போலர், கோச், மென்டார், ஸ்பான்சர் எல்லாமே. 2 பால் இருக்குது சார். அருமையான பந்துங்க, அருமையான பந்து. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு. 6 பால்ல 2 ரன் வச்சிருக்காரு அவரு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் ப்ளீஸ். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. ஒரு விக்கெட் இருக்கு. நீங்க பாருங்க, இப்ப 2 ஓவர் 7 ரன். ஆனா ஸ்ட்ரைக்ல யாருக்கான பிரபா அடிக்கும் ஒரு 6க்கும் அம்பரீஷ் 500 ரூபாய் கொடுப்பார். அடுத்த போலர் கண்டினியூ ஓவர் பண்றாங்க வசந்த். முக்கிய அறிவிப்பு, பிரபா அடிக்கும் ஒரு 6க்கும் சிஎஸ்கே கேப்டன் டெலிசன் 1000 ரூபாய் கொடுப்பார். சன்மானம் அறிவிச்சாச்சு. ஜிடி தீனா அப்படியே கேமரா பின்னாடி. டேய் பிச்சைக்கார் பேமா நவுறாங்க வந்து எத்தனை டே சொல்லிட்டு உனக்கு அங்க உட்காராதுன்னு. நான் கார்த்தினா நீ சின்ன பஸ் தான் பண்ணாடி வேணா இருட்டப்பா. நோ பால். வை ரீசன்? அம்பையர் ரீசன் ப்ளீஸ். அம்பையர் ரீசன் காட் சொல்ல. ஒரு ரன் இருக்கா இதுக்கு? ஒரு ரன். ஃப்ரீ கிட்ல இல்லைங்க, நோ பாலுக்கு ஒரு ரன் மட்டும் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா நேரடியாக வந்திருக்க ஆல்பி மோர்கல் வாங்க, உங்களை டீம் கமிட்டி உங்களை வர இருக்கிறது. அருமையாவது பர்பாஸ் இருக்கு. அருமையான ஷாட்டுங்க. என்ன அடி இது? விக்கெட். நீங்க கவலைப்படாதீங்க யாரும். அது உண்டி அடிக்கடி சொல்லிட்டு நீங்க வந்து உட்காரு. எதிர்க்க கேமரா இருக்குது, நீ அழகா தான் இருக்கிற. எல்லாரும் அதுக்கு எல்லாரும் உன் முகத்தை பார்த்து தான் முடிடுவாங்க. பாப்பா இப்படி வந்துருப்பா உண்டி. அது கூட வேலை வா உண்டி, இப்படி வா உண்டி. அடுத்த பேட்ஸ்மேன் சிங்கப்பூர் சென்ட் சீனி. பெங்களூர் பேஸ்ல கொஞ்சம் பின்னாடி பெங்களூர் பேஸ்ல கொஞ்சம் பின்னாடி. பிரபா ஃபீல் பண்ணாத, வீட்டுல போய் அழுது விடுவா. ஓரவா பாஸ்னா. உண்டி அங்க இருந்து தள்ளி விடு. உண்டியா உனக்கு மோர்க்கல் இருக்கிற பேர் விடுவாங்க. மோர்க்கல் டெலிஷன் பால கொஞ்சம் நிறுத்துங்க. சீனி, சிங்கப்பூர் சென்ட் சீனி, அந்த அணியின் நம்பிக்கை நாயகன்.
ரோமன் பவுல் அவர் அந்த டீமுக்கு. அருமையான பந்துங்க, அருமையான சூப்பருங்க, சூப்பர் சீனியர், சூப்பர் சீனியர். பாருங்க டில்லியோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா அந்த பால எப்படி விட்டாரு பாருங்க, அப்படியே அது போட்டோம் போட்டோம் போ ராஜா போ. அருமையான பந்துங்க. போடுற ஸ்டைலுங்க இந்த பால். மோர்னி மக்கள் பாத்துக்கிறீங்களா, அப்படி போடுறாரு அவரு அந்த ஸ்டைல். சுந்தர் அவரை யார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பால் நோ பால், அது கிடையாது, 3 பால் கொடுக்குறாரு. வாங்க இங்க பாருங்க, அங்க பாருங்க, இது உங்களை தான் சொல்றாங்க. அருமையான ஷாட்டுங்க. லோகி இல்லங்க அவருங்க, இப்பி மேகி அவரு. பாருங்க அவர் ஃபீல்டிங்க பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அவரு குல்பி ஐஸ் மாதிரி இருக்காரு பாருங்க. அவரு குல்பி ஐஸ் குச்சியே தான் அவரு. இடிச்சிடாதீங்க, குழந்தை எலும்பு ஒடிச்சிட போது செலிப்ரேஷன் பார்த்து பண்ணுங்க அவர்கிட்ட. ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் ஆகாஷோட ஆட்டத்தை பார்க்க அவருடைய தந்தை வருகை தந்துள்ளார். அவர் ஆட்டத்தை பார்க்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க அங்க பாருங்க, அவர் சேஸ் பண்றாரு பாருங்க, அவர் செலிப்ரேஷன் பண்றாரு பாருங்க. பாய் பாருங்க, எல்லாரும் அருகி இருக்கிறோம். நம்ம வெளிநாட்டுல இருந்து எல்லா பிளேஸும் வந்து பாருங்க, எல்லாம் வந்து பாக்குறாங்க பாருங்க மேட்ச. எம்மதமும் சம்மதம் நமக்கு. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. பேனர் பாருங்க, தளபதி பாருங்க, எல்லா தளபதி பாருங்க, பேனர் பாருங்க. அருமைங்க, அருமைங்க, அருமை, அருமையான ஃபீல்டிங். ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 8 ரன்கள். 8 ரன்கள் 3 விக்கெட். ஆரம்பிங்க, அடுத்து போட விடுங்க ஜெல்சா. நீங்களாம் கூட இன்னும் பேசாதீங்க, போட சொல்லுங்க. அடுத்த ஓவர் போட வந்துடுறாரு அப்புனா. லிக் கட்டர், ஆஃப் கட்டர், சைடு கட்டர், முடி கட்டர் எல்லாமே பண்ணுவாருங்க அவரு. அருமையான பந்து வச்சாளர் அவரு, அருமையா போடுவாரு. லெக் கட்டு போடுவாரு, ஏர் கட்டு போடுவாரு, ஃபயர் கட்டு கூட பண்ணுவாரு. அப்ப தண்ணி குடிக்க உங்களை 12வது மெம்பர் இருப்பாரு பாருங்க, அவங்களை எத்தனை கூட சொல்லுங்க. நாங்க கமெண்ட்ரி நாட் வாட்டர் பாய். அருமையான அடிங்க, கரெக்டா அந்த காலியான இடத்துக்கு பார்த்து அடிச்சாரு பாருங்க. அருமையான அடிங்க, அருமையான அடி. சூப்பர், குட் பேட்டிங், குட் பேட்டிங். வசந்த் அண்ணா, ஐயோ அவரு அருமையான ஆல்ரவுண்டர் வசந்த் அண்ணா. எலியன்ஸ் பவுல். நீங்க நினைக்கிறீங்க அது வெளியே போயிருந்தாலும் அவர் போய் அங்க புடிச்சிட்டு இருப்பாரு பால. இங்க கிடையாது, அது வெளியே போயிருக்க கிரவுண்ட் வெளியே, அதே போய் பிடிப்பாரு அவரு. அவர் வந்து பவுன்சர், அதனால ஜம்ப் ஆகி போடுவார் அந்த சைட்ல. அடுத்த பேட்ஸ்மேன் வந்துள்ளார். அருமையான பந்துங்க, அருமையான பந்து. மங்கூஸ் பேட்.
பேனர் அடிக்கிற சரத்து பேனர் ஒழுங்கா நிறுத்து. அப்படியே கட்டுங்க ப்ரோ, அப்படியே கட்டுங்க. ஆமா, கீழே கயிறு கட்டுங்க. அருமையான ஷாட்டு. மேகி கிட்ட போனா வேலையே ஆகாது. பாத்தீங்களா இல்லீங்களா? உல்பி குச்சி. கேப்டன் மட்டும் பேசுங்க. ஆர்சிபி கேப்டன் இருங்க அம்பர் சொல்லிட்டோம். அம்பர் மட்டும் பேசிட்டோம். அம்பர் கேப்டன் டிஸ்கஸ் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் நீங்க பாருங்க. பேட்ஸ்மேன் சொன்னாதான் இது கணக்கு. பாருங்க அம்பர் பாருங்க, அவர் போட்டு அந்த பால் போட்டோம் பாருங்க அந்த பால் போட்டோன்னு பாருங்க. வைட் அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. ஆமாங்க, குழு கமிட்டிக்காக இங்க பாருங்க இலவச மோர் பந்தல் உள்ளது வெளியே. அருமையான அடி. கேப்ப பார்த்து அடிச்சிருக்காரு. உண்டி பாருங்களா, உண்டி ஸ்டைல பாருங்களா. கேமராமேனே தோத்துறாரு பாருங்க. உண்டி ஸ்டைல பாருங்களா. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஒரு பால் இருக்குடா. இன்னும் ஒரு பால் இருக்கு. வாங்க ஒரு பால் இருக்கு. கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 2, ரெண்டாவது விக்கெட், மூணாவது டாட், அதுக்கப்புறம் வைட். அது கணக்கு கிடையாது. ரெண்டு டாட்டா. ஆமா, லெக் ஹெட் மேல ஒன்னு போச்சு. ஓகே. ரெண்டு டாட்டா. இங்க மிஸ்டேக். ஸ்கோர் போர்டுல மிஸ்டேக். ஸ்கோர் 13. தமிழக வெற்றி கழக சார்பாக நடத்தப்படும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி, மாபெரும் கிரிக்கெட் போட்டி TPL. இதற்கு வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ப்ரோ, அடுத்தடுத்த மேட்ச் ஆடணும். சூரிய பகவான் நம்மள என்ன பண்றது பாருங்க. சூரிய பகவான் நம்ம கிட்டே நிக்கிறாரு. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பாலாஜி அவருக்கு எல்லாமே தெரியும். அடுத்த மேட்ச் யாருக்கு வரும், யார் ஜெயிப்பா, அது எல்லாத்தையும் கணிச்சிருவாரு அவரு. சரத் ப்ரோ சீக்கிரம் கட்டிங்களா பேனர? கட்டுங்க நல்லா கட்டுங்க, கொம்பு வச்சு கட்டுங்க. அந்த பேனர்ல ஸ்ட்ரைட் 6 அடிக்கிறவங்களுக்கு குழு நிர்வாகம் 50 ரூபாய் தரப்படும். அருமையான பந்துங்க. கென்னடி நகர் ரஞ்சித் இங்க வாங்க, இந்த சைடு வாங்க, ஸ்டேஜ் வாங்க. மரியாதை மார்க்ல பட்டுச்சு.
அருமையான பந்துங்க, அருமையான பந்து. பேட் கமின்ஸ் என்னும் விக்கி என்னும் பேட் கமின்ஸ். அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு. ஜீனிவாலி அம்பையர் சிக்னல். அம்பையர் சிக்னல். கிளாசிக் ஆகாஷ் ஷாட், அருமையான ஷாட். என்ன சொல்றீங்க? என்ன இது பிளேஸ் அங்க கேகே டீம் ஜிடி டீம் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பாண்டி ப்ரோ அம்பையர் சிக்னல். என்னன்னு அம்பையர் சிக்னல் 6 6 ரன்கள். கிளாசிக் ஆகாஷ் அருமையான ஷாட்டுங்க. நல்ல ஒரு பால், அருமையான பந்துங்க. எனக்கு ஒரு வருத்தங்க, பிரபா அவுட் ஆனது. அவர் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். எஸ்ஆர்ஹெச் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கிரவுண்டுக்கே வருத்தம். அவருக்கு ஒரு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்க, அவர் லெஃப்ட்ல திரும்பி ஆடுவார். அருமை அருமை அருமை. குட்டி சச்சினா அட்வொகேட் பிரபா, 5 அடி பிரபா, ஆர்சி பாட்ல பிரபா. 3 அடி தானா நீங்க? அருமையான ஷாட்டுங்க. ஓடினே இருக்கலாம். ஓடுங்க. எங்க போனாலும் மேகி வந்ததுப்பா. இப்பி மேகி, குல்பேஸ் குச்சி. ஓவரா ஜல்சா, ஓவரா 20 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 20. 5 ஓவர் முடிஞ்சு பார்க்கலவா? ஐந்து ஓவர் முடிவில் ஆர்சிபி அணியின் எண்ணிக்கை 20 ரன்கள். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே வாங்க நீங்க எதுக்காக போறீங்க? பேட் எடுத்துக்கினு என்ன கதை பைஸ் வர்றீங்களா? ஆறாவது ஓவர் மீண்டும் அப்புன்ராஜ் மீண்டும் இரண்டு ரன்கள். கிஷோர், கீழ்காரனை கிஷோர். தளபதியின் பேனர் கட்டுன நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி. நீங்க பின்னாடி கீப்பர் பேனர் கொஞ்சம் எழுதுங்களா ப்ளீஸ். அகலப்பந்து +1 ரன். மொத்தம் 2 ரன்கள். பாஸ் ப்ரோ அவங்க எழுந்து சொல்லலாம். பின்னாடி கீப்பர் பின்னாடி எழுதுங்க. கீப்பர் பின்னாடி பா யாருப்பா அந்த சொல்ல முட்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க. டேய் அம்பையர் சிக்னல் அவுட். அம்பையர் டிசிஷன் சொல்லிருக்காருங்க. வெயிட் ஃபார் டிசிஷன். அம்பையர் டிசிஷன். அப்படியா? ஒரு வாட்டி செக்கிங் பிடிச்சிட்டா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா போடக்கூடாதுப்பா. நீங்க தான் உங்க போலரை நல்லா யூஸ் பண்ணணும். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். எஸ்ஆர்ஹெச் கேப்டன் நீங்க தான் உங்க போலரை நல்லபடியா யூஸ் பண்ணணும்.
அம்பையர் 2 பேர் பேசுங்க. அம்பையர் 2 பேர் பேசுங்க. பிளேயர்ஸ் பேசாதீங்க. இந்த பால் டெட் பால். இருப்பா அம்பையர் டிசிஷன் இன்னும் வரல. அம்பையர் டிசிஷன் கோசம் வெயிட்டிங்னா செக்கிங் என்ற முறையில் போலர் மாற்றப்பட்டுள்ளது. அவர் இந்த டோர்னமெண்ட் முழுவதும் போடப்படக்கூடாது. ரூல்ஸ் அது அந்த ரூல்ஸ் புக்ல அது இருக்கு, எழுதி இருக்குங்க. யாரா செக்கிங் பிடிச்சா அவங்க இந்த டோர்னமெண்ட் முழுக்க போலிங் போடக்கூடாது. ஒரு பால் தான் போட்டிருக்காரு. ஒரே பால் தான் போட்டிருக்காரு. அதுவும் அது டெட் பால். அது டெட் பால். டெட் பால். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும். எனக்கு தண்ணீர் கொடுத்த கரனுக்கு மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் குடிக்கவே இல்லை அதுக்குள்ளே. என்ன ஆச்சு சொல்லுங்க. திரும்பவும் பிரபா பேட்டிங் போறாருங்க. வாழ்த்துக்கள் 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 பிரபா உங்களுக்கு. திரும்ப பேட்டிங்ல பிரபா போறாரு. பேட் சேஞ்ச் பண்ண போறாரா? அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. உதிரி மட்டும் போடாதீங்க, அது உறிஞ்சிரு. நல்ல அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஓரம் வாங்க. உங்க மேல பட்டா ஒரு ரன் தான். நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட். இருங்க பிரபா, நீங்க இருங்க பிரபா. அம்பையர் சிக்னல் 4 4 ரன்கள். அருமை பிரபா இங்க கூப்பிடுறாங்க. பிரபா அட்வொகேட் பிரபா இங்க வாங்க. இங்க வாங்க கூடுதல் தண்ட வாங்க. அருமையான பந்துங்க. கம் பேக். இதான் போலியோட கம் பேக். பாருங்க 4 கொடுத்தோன்னா அடுத்த பால் டாட். மேகி அவர் மேகி இல்லைங்க, அவர் கோபி. அவர் வந்து கிஷோர் கீழ்பாக்க. சின்ன பால் பாய்ஸ் சின்ன கொஞ்சம் லெக் சைடு போங்கப்பா. பால் பாய்ஸ் சின்ன லெக் சைடு போங்க. அகலப்பந்து. பட்டுக்கோட்டை பால் எடுக்க போங்க. மீண்டுமா என்ன அடிங்க இது? அருமையான அடி. சீனி கால் பண்ணி பால் மேல எடுத்து போட சொல்லுங்க. அம்பையர் டிசிஷன் சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் அம்பையர் டிசிஷன். யாரும் அவங்க கிட்ட போறீங்க, அம்பையர் கிட்ட போறீங்க. என்ன போறீங்க? 4 அம்பையர் டிசிஷன் 4. ஹோண்டா ஷைன் அம்பரீஷ்
ஹோண்டா ஷைன் அம்பரீஷ். பால் கொடுங்க, பால் கொடுங்க, பால் கொடுங்க, புதுபால் எடுங்க, புதுபால் எடுங்க. அந்த 1-1. அடுத்த கமெண்டர் பாய் வராரு. வாய்ட் அகலப்பந்து. உதிரி உங்கள் எனிமி. புரிஞ்சுக்கங்க. ஹோண்டா ஷைன் அம்பரீஷ், ஓடாத வண்டி அம்பரீஷ். அருமையான பந்துங்க. ஓவர் 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 முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. complete the score is 38 in the 3 wickets. जाने वाले अपने गाड़ी 38. பால் இங்க குத்துருங்க, ஒரு பால் குத்துருங்க. அம்பையர் ஒரு பால் குத்துருங்க. சூப்பருங்க. இவரை உள்ள போடுங்க, அவர்கிட்ட பனின கொடுங்க. ராஜீவ் அவர்கிட்ட கன்ஃபார்ம் கமெண்ட்ஸ் அதான் பனின போட்டு உள்ள இருக்கு. அவரை அனுப்புங்க உள்ள. பாருங்க எப்படி பிடிச்சாரு பாருங்க. என்னங்க நீங்க, அவர் அனுப்புங்க உள்ள. ஆடியன்ஸ் பாருங்க. ஜெயிப்பான் இருக்கிறவங்க ஜெயிப்பான் கண்டிப்பா. அவர் ஜெயிப்பான். அவர் ஜெயிப்பா அதே ஜெயிச்சு விட்டுருப்பா. கருப்பு ஷேக் யாராச்சும் பாத்துட்டீங்களா? அம்பரை பாருங்க, சவுதியில இருந்து வந்துக்கிறாரு கருப்பு ஷேக். ஷேக் எந்த கலர்ல இருக்கிறாரு பாருங்க, சவுதியில இருந்து வந்துக்கிறாரு. அந்த காலத்து நடிகர் அவரு. எப்படி இருக்காரு பாருங்க, அவர் முகத்தை பாருங்க, அம்பரை பாருங்களா. ஷேக், கருப்பு ஷேக், அவரு சவுதியில இருந்து வந்துக்கிறாரு. இதுக்கு அந்த அம்பருக்காக வந்திருக்காரு. 38. லாஸ்ட் ஓவர். டில்லிய பாருங்க. ஐயோ அவர் பாருங்க, அவரு என்ன இங்க இருந்தாரு அங்க போன திரும்பி இங்க வந்துட்டாரு. அடுத்து எங்க போவாருன்னு அவருக்கு தெரியாது. அடுத்த ஆட்டோ விட்டு போயிடுவாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்து மேல போவாரு 6 மணிக்கு மேல. அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. அடுத்த மேட்ச் LSG vs மும்பை. ராஸ் போட 2 கேப்டன் இங்க வந்துருங்க. LSG vs மும்பை. எம்ஐ கேப்டன் மோகன் அவங்க இங்க வாங்க, வந்துருங்க. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. பாஸ் என்ன டாஸ் போட்டு விட்டுருங்க 2 டீமுக்கும். பாஸ் ப்ரோ டாஸ் போடுங்க. என்ன ஒரு ஜெயிப்பான், கண்டிப்பா ஜெயிப்பான், வாழ்க்கையில ஜெயிப்பான், இப்ப ஜெயிப்பான், எப்பவுமே ஜெயிப்பான், அவனால மட்டும்தான் ஜெயிப்பான், அவனால மட்டும்தான் அது முடியும். சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குவதான் ஜெயிப்பான். கருப்பு சவுதி, கருப்பு காலமாடு பாத்துட்டீங்களா? காலமாடு கருப்பா தான் இருக்கும், இது அதுக்கு மேல கருப்பா இருக்கும். அப்ப எரும மாடாக. மும்பை வென்ற மேட்ச். டாஸ் சாரி, சிறிது குழப்பத்தால் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்னை உங்கள் பிள்ளையாக நினைத்து மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மும்பை வென்ற டாஸ். உங்க டிசிஷனை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. வைஸ் கேப்டன் மோகன் சீக்கிரம் சொல்லுங்க, பேட்டிங்கா பவுலிங்கா?
ரூபாய் ஊதுவத்தி. வாய் அகலப்பந்து. அகலப்பந்து. பைஸ் என்னும் முறையில் 1 ரன்கள். டெல்லி கேப்டன் உங்களுடைய பிளேயரை ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். டெல்லி கேப்டன் பாஸ் உங்களோட பிளேஸ் ஒரு கோரிக்கை கேட்கிறாரு. லஞ்ச் எப்படின்னு கேட்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரும்படி டெல்லி பிளேயர் கோருகிறார். இருங்க, காத்திருக்கும் அம்பையர் டிசிஷன், நடுவரின் தீர்ப்பு உறுதியானது. ரீப்ளேல பாருங்க, ரீப்ளேல பார்த்து சொல்லுங்க. அம்பையர் டிசிஷன் அவுட். அவுட். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. அவுட். அம்பையர் டிசிஷன் அவுட். ஒரு பந்து இருக்காப்பா. एक बाल ஓய்டா. அகலப்பந்து வித் விக்கெட். ஓகே, போன பால் கவுண்ட் இல்ல. 4 பால்ஸ் தான் போட்டிருக்காருப்பா. 4 பால்ஸ் தான் போட்டிருக்காரு. 2 பால் இருக்கு. பால்ஸ் மாற்றம் 3 பால் தான் போட்டிருக்காரு. 3 பால் தான் போட்டிருக்காரு. இன்னும் ஒன்னும் பண்ணல. ஃபார்வர்டு தான் நின்னாரு அவரு. சரியா? டெல்லி உங்களை பார்த்து எல்லாரும் பண்ணுவாங்க. டெல்லி இதெல்லாம் தவறு. அருமையான ஷாட்டுங்க. கிளாசிக் ஆகாஷ். அருமையான ஷாட். ஓடுங்க, ஓடு ராஜா, ஓடு. அருமையான த்ரோ. ஒரு முக்கிய அறிவிப்பு, விக்கெட் இழந்தால் பிரபா காணவில்லை. தலைமறைவான அட்வொகேட் பிரபா விக்கெட் இழந்த காரணத்தினால். அருமைங்க, அருமை. ஜெயிப்பா, வெண்பா. அருமையான டெல்லி எடுத்தாரு பாருங்க. சொல்லி கேப்ல பட்டதுங்க, கேப்ல பட்டது. கீப்பரை ஏமாற்றி ஒரு ரன் எடுத்தார். சூப்பருங்க, சூப்பர் ஆகாஷ், சூப்பர். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45, 46 டார்கெட். 45, 46 டார்கெட். வாங்க 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 வாங்க. சிறப்பாக வேலை ஃபீல்டிங் செய்த யோகிக்கு நிர்வாகத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான கேட்ச்ப்பா, அருமையான கேட்ச். மீண்டும் மீண்டும் அழைப்பு. அந்தந்த டீமோட கேப்டன் போலிங் போடுறவங்க மட்டும் ஓவர் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். செக்கிங் பிடித்து விட்டால் அந்த டோர்னமெண்ட் முழுவதும் போடக்கூடாது. ஓகேங்களா? நீங்க வந்து போலிங் த்ரோ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க போல கஷ்டப்படுவீங்க. அவங்க செக்கிங் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதனால யோசிச்சு பிளான் பண்ண. கேப்டன் சன்ரைஸ் கேப்டன் விக்கி அண்ணா, உங்களுடைய 11s கொஞ்சம் கொடுத்துருப்போங்கண்ணா. தளபதி 50வது பிறந்த நாளை முன்னிட்டு டிவிகே கட்சி நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. இதற்கு வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். SRH கேப்டன் விக்கி அண்ணா, உங்க 11s மட்டும் கொடுத்துட்டு போகணும். 11s கொடுங்க. வாங்க விக்கேனா இல்ல 12th மேன் யாராலும் வாங்க வாங்க.
மும்பை மும்பை டாஸ் வின் பண்ணீங்க. உங்க டிசிஷன் என்ன? மும்பை மும்பை எல்எஸ்ஜி. மும்பை அணியின் கேப்டன் உங்க டிசிஷனை ஒன்றும் சொல்லல. மும்பை அணியின் கேப்டன் கிஷோர் இங்க வாங்க. இது கூட தான் வரீங்களா? ஆர்சிபி அணியினர் சீக்கிரமாக ஃபீல்டிங் நிப்பாட்டவும். டைம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்டிங் நிப்பாட்டுங்க. சீக்கிரம் நிப்பாட்டுங்க ப்ரோ, சீக்கிரம் நிப்பாட்டுங்க. மும்பை அணி உங்களோட மும்பை அணியின் கேப்டன். மும்பை அணி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருக்காங்கப்பா. மும்பை அணி போலிங், எல்எஸ்ஜி பேட்டிங். எல்எஸ்ஜி கேப்டன் சீக்கிரம் உங்க டீம் அப்படியே கோட் பண்ணுங்க, அப்படியே ஒன்னா சேர்த்து வைங்க. எம்ஐ காலதாமதம் வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம். பிரபா வந்துட்டாருங்க. மீண்டும் பிரபல சரவணன் அவர்களின் மச்சான் கோகுல். எஸ்ஆர்ஹெச் உங்க பேட்ஸ்மேனை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. விக்கியண்ணா சீக்கிரம் உங்க பேட்ஸ்மேன் இறக்கி விடுங்க. எனக்கு தெரிஞ்ச வசந்தம் தான் இறங்க நினைக்கிறேன். நேம் போட்டுங்க பேட்ஸ்மேன். கோகுல் எங்கப்பா போற? எங்க போற? மாமாவா? சரவணன் மாமாவை பார்க்க போறீங்களா? யாக்கோப் ஆக்டிவா, யாக்கோப் 5G யாக்கோப் இங்க வாங்க, உள்ள வாங்க, வண்டி விட்டு வாங்க, உள்ள வாங்க. உங்களுக்கு உள்ள வாங்க, பந்தடிச்சாமா வாங்க, உள்ள வாங்க, வண்டி ஓரம் கட்டு வாங்க. யாக்கோப் உங்களை காண உங்க ரசிகர்கள் நீங்க எல்லாரும் குத்துறாங்க. வாங்க யாக்கோப். 8 பந்தில் 2 ரன்கள் அடித்த பிரபாவிற்கு நிர்வாக குழு வாழ்த்துறது. ஜாக்கி வாங்க யாக்கோப் வாங்க. எங்க போய் ஆர்டர் எத்தனை போங்க, வாங்க இங்க வாங்க. வண்டியை வெளியே வண்டியை விட்டு வாங்க. நீங்க வண்டி தான் வருவீங்களா? வண்டி வேணாங்க, வண்டி வேணா, அந்த அங்கதான் போகணும். அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டர் தணிகை சுரண்டர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சீக்கிரமாக போங்க. தணிகை சுரண்டர். ஆர்சிபி அணியினர் சீக்கிரமாக ஃபீல்டிங் நிப்பாட்டவும். மூன்றாம் குளம் 3 தலைமுறையா போட்டி. கார்த்திக், ஒப்பட்ட கார்த்திக், அவர் போலிங் போடுவாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாரு, அவ்வளவு லாங் போயிட்டு வருவாருங்க. அவரு அங்க பார்க்ல தொட்டு 10 வருவாரு சாமி கும்பிட்டு. 8 பந்தில் 2 ரன்கள்ங்க. அது பிரபா. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 2.000. ஆர்சிபி நிப்பாட்டவும். ஒரு கேப் கூட வக்கீல் அம்பருக்கு கேப் பண்ணுறான். இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிருக்காங்க. யாருப்பா? ஆர்சிபி இம்பாக்ட் பிளேயர். டொமினிக் அவுட். டிவா இன். இம்பாக்ட் பிளேயர் முறையில் ஆர்சிபி டொமினிக் அவுட், டிவா இன். பிரபா தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். அனைவரும் எதிர்பார்த்தார்கள். அவரு கடைசியில டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அவரு டெத் ஓவர்ல போடுவார். 6 பால்ல நீங்க 3 ரன்னாலும் அவர் போட்டுருவார். முதல் பாலே குத்துருவார். 100 ஆகுமார். ஆப்கானிஸ்தானை சேர்ந்து 100 ஆகுமார். என்ன ப்ரோ என்னாச்சு அங்க? என்னாச்சு?
மேட்ச் ஆரம்பிக்கலாம். அங்க ஒண்ணே இல்ல, அங்க பால் காணும் தான் தேடுறாங்க. ஆரம்பிங்க. அருமையான பண்ணுங்க. நல்ல ஏக்கார். அருமையான பந்து, அருமையான கேப்ல அடித்த அருமை. 1-2 ஃபீல்டர் யார் பாத்தீங்களா? பிரபா. கம்ஃபர்டபுளா 2 ரன். எப்படி இருக்காரு பாருங்க, பெண்குயின் மாரி இருக்கிறாருங்க அவரு. பெண்குயின் வயலு அவருக்கு. பின்னாடி பாருங்க வாத்து சூத்து. வாய்ட் அகல பந்து, உதிரி உங்கள் எதிரி. மதன் என்ன சிறந்த வழக்கறிஞர். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இங்க அணுகவும். டோர் நம்பர் 101. வாய்ட் கொடுத்துட்டேன் சார். வாய்ட் அருமைங்க. ஒரு ஏக்கருங்க. பேட்டிங்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் காய்த்து போலிங் வந்திருக்காரு. ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அருமையான எட்ஜுங்க. மிஸ் ஃபீல்டிங்க. நல்ல ஒரு த்ரோ. நல்ல மைண்ட் செட்டுங்க. இங்க இருந்தா அவரு பாருங்க, அவரு மென்டார் என்னென்ன ஐடியா கொடுக்குறாரு பாருங்க இங்க இருந்து. No ball. जलसा हाइट नो रन ना बा रन ला रन நல்ல ஒரு தடுப்பாட்டம். சூப்பருங்க, சூப்பரா ஆடுறாருங்க. மெக்ஸின் புரத்துல தான் வந்திருக்காருங்க. மெக்ஸின் புரத்துல வந்து அருமையான ஆட்டங்க அவரோட ஆட்டம். அடுத்து எங்கள் குல தெய்வம் பாண்டி. ஒரு பால் அருமை அருமை. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 7. ஒரு ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பின்றி. பங்களாதேஷ் பிளேயர் வசந்த். வசந்த் இங்க வாங்க. பங்களாதேஷ் பிளேயர் வசந்த். பீகா. அடுத்த பவுலர் யாபேஷ். இடது கை பந்து வீச்சாளர் யாபேஷ். ஸ்கோர் 7. ஸ்கோர் 7. ஜேஜே நகர் வசந்த். இங்க வாங்க ஜேஜே நகர் வசந்த். சென்னை அணியின் தூண் விமல் வருக வருக என்று வரவேற்கிறோம். பாகிஸ்தான் டூர் முடித்து வந்த விமல். அருமையான பந்து. சென்னை அணிக்காக உயிரை கொடுத்து போராடும் விமல். பாகிஸ்தான் பிளேயர். வெளிநாட்டுல தான் அவங்க இறக்கி இருக்கிறாங்க விமல்.
நல்ல நல்ல பந்து நல்ல ஜேஜே பந்து. நகர் வசந்த் இங்க வாங்க நகத்தை கிடைக்காதீங்க வசந்த். நல்ல பந்து நல்ல பந்து. பந்துங்க முஸ்தபிர் ரஹ்மான் திரும்பி பார்த்த மாதிரி இருக்குதுங்க. அதே மாதிரி போறாரு. ஆனா நீங்க பாருங்க டெத் ஓவர்ல பிரபா ஸ்பெஷலிஸ்ட் 2 ஓவருக்கு அவர் எடுத்து வச்சுக்கிறாங்க பின்னாடி. 8 பந்துகளுக்கு 2 ரன்கள் அடித்த பிரபா. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட். அம்பையர் டிசிஷன் ஜி இல்லப்பா வெயிட் பண்ணல. தம்பா இருக்கு, பால் உள்ளதான் இருக்கு. அம்பையர் டிசிஷன் பா 2 அம்பையர் பேசுங்க. எனி டவுட் அம்பையர் டிசிஷன் மஸ்ட். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அம்பையர்ஸ் பேசிட்டோம், தயவு செய்து வெளியே அணி டீம் வந்து பேசாதீங்க. சரிங்களா? இங்க பாருங்க அம்பையர் பேசிட்டோம். பிரேம் அம்பையர் பேசிட்டாங்க. வசி வண்ணார்பேட்டை வசி, அங்க போய் வசி. இது எங்க வீட்டு பக்கத்துல வந்து வசி, காலியாக ரெண்ட்ல இருக்கு, 2 போர்டு போட்டுக்கிறாங்க. எங்க அந்த வசி. ஆனா 2 டீம் அம்பையர் கிட்ட பேசாதீங்க. அம்பையர் 2 பேர் பேசிட்டு கொடுப்பாங்க. ரெண்டு அம்பையர் பேசிட்டு கொடுங்கப்பா. 2 அம்பையர். பிளேயர்ஸ் எல்லாம் போகாதீங்க. பிளேயர்ஸ் போகாதீங்க. ஆதியமான் வந்திருக்காருங்க. ஆதியமான் அங்க பாருங்க, அம்பால் கேப் ஓனர் ஆதியமான். இங்க வாங்க ஆதியமான், அம்பால் கேப் ஓனர் ஆதியமான். இங்க வாங்க, உள்ள வாங்க. பொன்னம்பலத்தோட தம்பி அவர் தான். எப்படி இருக்காரு பாருங்க அவரு. மோருங்க, அருமையான மோருங்க. வாங்க, உங்களுக்கு கருப்புல மிளகாய் எல்லாமே போட்டிருக்கு. தாத்தா கிட்ட இருந்து வாங்க. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய், 10 ரூபாய்க்கு 5 ரூபாய், எது கொடுத்தாலும் தருவார் அவரு. கொஞ்சம் கேப்டன் அம்பையர் 2 பேர் மட்டும் பேசுங்க. கேப்டன் அம்பையர். பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கப்பா. வாங்க அடுத்த மேட்ச் நடத்தணும். பிளேயர்ஸ் வந்துருங்க. கேப்டன் அம்பையர் மட்டும் பேசட்டும். மும்பை இந்தியன்ஸே உள்ள வரலாம். அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க அதுக்கு அடுத்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, பிரேமனாங்க பாலாஜி கூப்பிடுறாரு. இலவச மோர் பந்தலுங்க, இலவச மோர் யாராலும் போய் குடிக்கலாம். இலவசமான மோர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அது முடியாத சண்டை, அதை முடிச்சுப்பாங்க. அவங்களே முடிச்சுக்கிட்டோம். அந்த சைடை நம்ம போக வேண்டாம். அவங்க நடத்தட்டும். இல்லைன்னா மும்பை சொல்ல வந்துருங்க. நீங்க ஆரம்பிங்க அடுத்த மேட்சை. இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஆனா அம்பையர் வந்து டிசிஷன் சொல்லட்டும். தயவுசெய்து சொல்றேன், எல்லாம் ஒன்னா போய் நிக்காதீங்க.
அம்பையர் என்ன ஆச்சு, அந்த டிசிஷன் என்ன அம்பையர்? டெல்லி அணியில் சேர்ந்துள்ளார் திவாகர். அவர் அந்த decision என்ன திவாகர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். திவாகர்னா வணக்கம். அலௌடு போலர் செக்கிங் இல்ல, பாருங்க அலௌட் பண்ணிருக்காங்க. போலர் செக்கிங் இல்ல, அலௌடு. ஓகேங்களா அண்ணா? அம்பர் வாங்கண்ணா, மேட்ச் ஆரம்பிக்கலாம். நீங்க வாங்க, அவங்க பேசிக்கிட்டு நாங்க வாங்கண்ணா, மேட்ச் ஆரம்பிக்கலாம். வாங்க பிரபா ராஜண்ணா, வாங்க ராஜண்ணா, விடுங்க பிரபா வாங்க. ஆர்சிபி பிரபா. எல்சா இது போலிங் தானே, நீங்க டிசிஷன் சொல்லி வச்சுல. ஓகே விடுங்க அது விடுங்க. அப்புறம் நான் விக்கேனா இது போலிங் சொல்லியாச்சு, அம்பர் சொல்லிட்டா சரிங்களா? நீங்க யாரும் சொல்லாதீங்க, வாங்க சொல்லிட்டா. திரும்பவும் சொல்றேன், அவங்கவுங்க டீம் அவங்க போலரை நல்லா தேர்ந்தெடுத்து பந்து வீசுவாங்க. செக்கிங் போலர் வேண்டாம். பொன்னம்பலத்தோட தம்பி சின்னம்பலம் வராரு பாருங்க, எப்படி இருக்கா பாருங்க ஆதியம்மான், எப்படி இருக்கா பாருங்க ஆதியம்மான். அங்க பாருங்க ஆதியம்மான் அதிசயம்மான், அற்புதமான், அது எல்லாமான அது. இங்க வாங்க ஆதியம்மான் எப்படி இருக்காரு பாருங்க. அவர்கிட்ட மட்டும் முட்டை வந்து 6 ரூபாய் 50 பைசா தான், மத்த இடத்துல 7 ரூபாய். அவர் கடையில போனா 6 ரூபாய் தான் முட்டை, ஒரு முட்டை 6 ரூபாய் தான் அவர்கிட்ட. சல்லுன்னு போன சல்மான், இவரு நின்னு வருவார் நில்மான், அவரு இப்ப சாய்மான். அவரு வீட்டுக்கு போய் பாக்குறதுக்கு இங்க இருக்க டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஆதியமான் முட்டை ஆர்டர் பண்ணு, நான் வந்து கமெண்டர், அதை ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு தானே கொடுக்குற துட்டு. ஆரம்பிக்கலாம். கரண் கொஞ்சம் பின்னாடி இருந்துருங்க. கரண் ஒரு வாட்டியா சொல்ல முடியாது, பின்னாடி உட்காராதீங்க. கரண் அவங்களே என்ன சொல்றேன். எல்எஸ்ஜி பிளேயர் வாங்க, இப்படி வாங்கலாம். எல்எஸ்ஜி ஸ்கோர் நடா 8 ரன்னுப்பா. எத்தனை பால்? 4 பால் ஆயிருக்கு. நல்ல ஒரு அடி கேட்ச் பிடிப்பாரா? கேட்சை தவிர ஃபீல்டிங். திரும்ப சொல்றேன், அனைத்து அணிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? போலரு செக்கிங்னா யாரும் போய் பேசாதீங்க, அம்பர் மட்டும் தான் சொல்லணும். ஓகேங்களா? திரும்ப நீங்க போயிட்டு தேங்காய் உடைச்சோன்னே போய் பொறுக்கிறவங்க மொத்தமா ஓடாதீங்க. எல்எஸ்சி அணியினர் இப்படி வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போலர் இல்லைன்னா வேற ஒன்னும் பண்ண முடியாது. எல்எஸ்சி அணியினர் இப்படி வாங்கப்பா, வாங்க. அகலப்பந்து ஒயிட். உதிரி உங்கள் எதிரி. இலவசமா மோர் தராங்க, எல்லாம் மோர் குடிங்க. அருமையான கவர் டிரைவ். சூப்பருங்க. மோர்கர்னா அப்படியே முடிச்சு இந்த சைடு வருவீங்களா? எங்க இருங்க ஓவரா? பேமா கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சொல்ற? 2 ஓவர் முடிவில் 11 ரன்கள். 11 2 ஓவர் முடிவு 11. டெல்லி அணியின் பேமா அங்க துப்பாதீங்க, இப்படி வாங்க, இப்படி ஏந்து வாங்க. ஃபீல்டர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், இப்படி வாங்க. பேமா வாங்க, பேமா இங்க வாங்க. பேமா என்ன கை சுத்தி போடுங்க. நெக்ஸ்ட் ஓகே ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நீங்க வெளியே தான் போனா அந்த மேட்ச் உங்களால போலிங் போட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை சுத்தி போடுங்க.
Bold. தாத்தா இங்க வா தாத்தா தாத்தா மோர் தாத்தா நோ பால் நோ பால் நோ பால். இருங்க இருங்க, போல்டு இல்ல, இருங்க இருங்க. நோ பால். அம்பையரின் டிசிஷன் நோ பால். செக்கிங் என்ற முறையில் நோ பால். செக்கிங் என்ற முறையில் நோ பால். செக்கிங் என்ற முறையில் நோ பால். கமெண்ட்ரே இருந்து எனக்காக இலவசமாக மோர் கொடுத்த தாத்தாவுக்கு மனமார்ந்த நன்றி. வாங்குங்க, கொடுங்க 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 ஐயா, கொடுங்க ஐயா, குழந்தைங்க எல்லாம் கொடுங்க, ஊத்துங்க, குடிங்க ராஜா குடிங்க, மோர குடிங்க, தெம்பா இருங்க. இலவசம் மோர் அனைவரும் வந்து குடிக்கலாம், இலவசம் மோர். நோ பால். டெலிஷன் நோ பால். அது டெட் பால். டெட் பாலாக அறிவிக்கப்படும். இந்த டோர்னமெண்ட் முழுக்க அவர் பவுலிங் போடக்கூடாது. கையில் எடுத்தால் உங்கள் டீம் தான் பொறுப்பு. நோ பால். நோ பால். அம்பையரிடம் ஆர்கியூமென்ட் கார்டு சொல்லுங்க. அம்பரை கூப்பிட்டு சொல்லுங்க. அம்பர் கூப்பிட்டு சொல்லுங்க. கார்டு அம்பர் கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. ஃப்ரீ ஹிட்லாம் இல்லப்பா. ஃப்ரீ ஹிட்லாம் கிடையாது, ஒரு ரன் மட்டுமே. ஃப்ரீ ஹிட்லாம் கிடையாது, ஒரு ரன்கள். ஒரு ரன்கள். காதுல தார்பாய் போட்டு வச்சிருந்தா கேட்காது. அதுவும் கொஞ்சம் தார்பாய் கொஞ்சம் கைட்டு விடுங்க காதுல இருந்து. யாருன்னா கமெண்ட்ரிக்கு ஒரு 2 மோர் ஸ்பான்சர் பண்ணாப்பா. பிச்சைக்கார பேமா இங்க வாங்க, மோர் உங்களுக்கு இலவசம். அருமையான ஷாட்டுங்க, அருமையான 4 பின்னாடி வந்துருங்க தம்பி. போதுமா ஏந்திரப்பா தம்பி. கருப்பு ராஜா, கருப்பு ராஜா தம்பி தம்பி போதுமா. ஏந்திரப்பா. தாத்தா லுங்கி கட்டிக்கிற ஸ்டைல வேற லெவலுக்கு இருப்பாங்க பாரு. லுங்கிய மோ தாத்தா லுங்கிய. நல்ல ஒரு அடி, நல்ல ஒரு அடி. அருமையான அடிங்க. 1 2 கிளாசிக்கா ஆடுறாருங்க அவர், கிளாசிக்கா ஆடுறாருங்க அவரு. 2 ரன்கள், 2 ரன்கள். பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்கப் பிரபா, அவர் பேர் பேக்கப் பிரபா. அவர் தாண்டி பால், அவரை தாண்டி போக சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவ் பிரபா. எனக்கு லேஸ் கொடுக்க வந்திருக்க தம்பிக்கு என்ன நன்றி. வாங்கப்பா லேஸ் எத்தனாப்பா, இதா உள்ள லேஸ் எத்தனாப்பா. நல்ல அகைன் அதே திசையில் அடிப்பா, அதே அடி. அது உள்ள போச்சு, அதுக்கு உள்ள போச்சு. அதே 2 ரன்கள். அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட், அருமையான ஷாட். நான் கொஞ்சம் எல்லாரும் ஏந்துருங்க, ஆர்கனைசரை பார்த்து சுத்த விடாதீங்கண்ணே, அவருக்கும் மேட்ச் இருக்கு. ஆனா கொஞ்சம் இப்படி வாங்களா அண்ணா, அவங்க 2 பேரும் மட்டும் இப்படி வந்துருங்க கேமரா எதிர்க்க. ஆனா டோமினிக் கீப்பர் பிளேயர் மட்டும் யாரும் நிக்காதுங்க. பால நிப்பாட்டு ஜல்சா, பால நிப்பாட்டு. வாங்க வாங்க, ஸ்பீடா வாங்க, ஸ்பீடா வாங்கண்ணா, ஸ்பீடா. ஓகே போடு, ஆரம்பிக்கலாம். போடுங்க ப்ரோ. அகைன் அதே திசை, அதே இடம், அதே சேம் ரிசல்ட். 2 ரன் கம்ஃபர்டபிள் 2 ரன்ஸ். சென்னை அணி நரேஷ் சிறந்த ஃபீல்டருங்க. நரேஷ் சென்னை அணியில சிறந்த ஃபீல்டர் நரேஷ். சென்னை அணியின் தூண்
நரேஷ். பிரபா சேர்த்து வேணும். பிரபா எனக்கும் சேர்த்து வேணும். சீஷா குத்து அனுப்புங்க. பேய் பேமா இது பேசுறாரு. அருமையான ஷாட். குட் ஃபீல்டிங். அப்செட் பிரபா. சீக்கு பிரபா என்ன சீக் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு? ஸ்டான்லிக்கே ஜிஎஸ்சி போவீங்களா? சீக்கானா அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. இதுதான் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்களா? அவர் தண்ணி குடிக்கிறாரு. அருமையான பந்து. ஓவர்ப்பா 24 பா. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. ஆல்ரவுண்டர் அருண். சென்னை அணியின் ஆல்ரவுண்டர் அருண் திறமையான ஃபீல்டருங்க. அவரு அருமையான ஃபீல்டருங்க அருண். 3 ஓவர் முடிவில் 24. 24. பிரபா ஊதுபத்தி பிரபா இங்க வாங்க. ஜல்சா கொஞ்சம் சீக்கிரம்பா, அடுத்த மேட்ச்ல இருக்கு. மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. 24. பாலில் 22 அடிச்ச SRH வெற்றி. புள்ளிப்பட்டியல் 3ஆம் இடத்தை பிடிப்பார்கள். ஜெயிப்பா அந்த டீம் இருக்கிறதால அவங்க கண்டிப்பா ஜெயிப்பான். அவங்களுக்கு ஜெயிப்பாவே சப்போர்ட். அவங்களுக்கு முழுக்க ஜெயிப்பா. அங்க பாருங்க பால யார் கையில எடுத்து இருக்கா பாருங்க. பிரபா மீண்டுமா அவர் ஸ்ட்ரைக் பேட்டிங்ல நீங்க பாத்தீங்க 8 பால் 2 ரன்னுங்க. 8 பால் 2 ரன். 2.000 ஸ்ட்ரைக் ரேட். 6 பால் மட்டும் பாருங்க. இப்படி போடுறது மட்டும் பாருங்க. எல்லாரும் யங் பிளேயர்ஸா அவர் பார்த்து கத்துக்குங்க. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா? அவரை பார்த்து கத்துங்க. போலிங்னா எப்படி போடணும் சொல்லிட்டு. அங்க பாருங்க அபூர்வ குள்ளன் அவர் பேரு. அவங்க அப்பா வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் உருவாக்கத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா தாங்க மாட்டில் ஆடி இருந்தாரு கிரிக்கெட்ட. காட் ஆஃப் ஓடு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. பெத்தாவோட சிஷ்ய புள்ள சித்தா இவன் பேரு. நல்ல என்ன டெலிவரி பாருங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் எல்லாம் பாருங்க. அவங்க எல்லாரும் பாருங்க. அவரை 6 பால் குட்டி பக்தா. அவருக்கு செல்ல பேர் குட்டி பக்தா. சித்தா. மிஸ் ஃபீல்டிங். அருமையான ஓட்டங்க பேட்ஸ்மேன். உண்மையான சொல்றேன், நல்ல ஸ்கோருங்க. அருமையா ஆடி நிற்காங்க. அந்த அணியின் ஆல்ரவுண்டர் வசந்த் அண்ணன். இப்ப அவர் கை வர இந்த பேட்டை கொடுக்கடா இந்த அவர் கை SRH அணிக்கு வசந்த் அண்ணன். நல்ல ஒரு பந்து. பாத்தீங்களாங்க எங்க வருது பாருங்க பால். 6 பந்து 6 விதமா போடும் பிரபா. ஆமா, அவர் 6 பால் குத்தினா பாக்கெட்ல வச்சு வேற ஒரு பால் எடுத்து போடுவாரு. அருமையான பந்துங்க. பாருங்க அவர் போலிங் போறது எல்லாரும் பாருங்க. ஆஃப் ஸ்பின் ஸ்பீட் எல்லா வேரியேஷனும் பார்த்தாங்க.
அருமையான அருமையான பந்துங்க. பாருங்க பாருங்க உங்க டீமோட பேட் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27 27. இன்னும் ஒரு ஓவர் அவருக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. எல்லாம் காத்துருங்க, அடுத்த ஓவர் அவருக்கு ஒண்ணு இருக்கு. அடுத்த அவருக்கு ஒரு ஓவர் இருக்கு, அதை மறந்துடாதீங்க, யாரும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. SRH அணியினர் 19 ரன்கள் தேவை 18 பந்துகளில் 19 ரன்கள் தேவை. நேரம் 12 ஆகிவிட்டது. அனைத்து நண்பர்களும் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்த மேட்ச் LSG விசஸ் மும்பை. LSG அணியினர் 12 ஆகிவிட்டது. மும்பை அனைத்து நண்பர்களும் அவருடைய வேலையில் ஆரம்பிக்கலாம். அடுத்து சிறந்த ஆல்ரவுண்டர் சம்பத் பாய். பேக் 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 தந்தனகா தாஸ் அவர் வராருங்க. அவர் எந்த டீம் ஏது டீம்னு தெரியல. பிச்சைக்கார பேமா கூட டீம்ல ஜெர்சி போட்டு சுத்தி நிக்கிறான், நீ இப்படி சுத்தி நிக்கிற. போலர் ஆகாஷ் 18 பந்துகளில் 19 ரன்கள் தேவை. SRH அணிக்கு 19 ரன்கள் தேவை 18 பந்துகளில். ஜெல்சாக்காக ஒரு பாட்டு. அலுமணியா பித்தல கல்லாச்சது பத்தல, இதை நாங்க பண்ணல, நீங்க கேட்டுக்கங்க டிவிக்கே சேனல. அருமையான ஐடிங்க, அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட். ஓடி உழைக்கணும். SRH செலக்ஷன் பண்ண டீம் கமிட்டிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருமையான பிளேயர் எடுத்து வச்சிருக்கீங்க, சூப்பர் கிளாசிக்கான பேட்ஸ்மேன். மீண்டும் அதே இடம், அதே அடி, அதே போல அதே பேட்ஸ்மேன். சீனி நல்ல ஃபீல்டிங், பாருங்க த்ரோவை பாருங்க. ஜல்சா பவர் பிளேனா கொஞ்சம் சொல்லுப்பா, இங்க இன்ஃபார்ம் பண்ணு. பவர் பிளேனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சும்மா ஒரு 8 போட்டுல பிரியாணி கத்துக்கிறோம், சாப்பிட்டதுக்கான வேலை பாருங்க. ஆகாஷ் பவர் பிளேவை அருமையாக போடுறார். ஸ்போர்ட்ஸ்மேன் ரிலேஷன்ஷிப் சம்பத் பாய் பார்த்து கத்துங்க, என்னென்ன ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. மும்பைக்கு பஞ்சாப்ல இருந்து போய் மும்பைக்கு ஐடியா கொடுக்குறாரு அவர். பாருங்க அவர் ஐடியாலாம் பாருங்க. அங்க கையிலே பாருங்க கட்டிட கட்டுறாருங்களா. இப்ப சிமெண்ட் போடுறாரு பாருங்க. ஆமா அவர் அருமையான பாருங்க. அதே திசை ஷாட்டுங்க. மீண்டும் பிரபா திரும்ப பிரபா. அந்த த்ரோ பாத்தீங்களாங்க, அருமையான த்ரோங்க. 3 ரன்கள். பேட்ஸ்மேன் அவங்க ரன்னிங் அப்படி இருக்கு. கேப்டனா இப்படி இருக்கு. விக்கெட்டை பாத்தீங்களா, ஒரு ரன்னுக்கு தண்ணி கொடுக்குறாருங்க, ஒரு ரன்னுக்கு தண்ணி கொடுக்குறாரு. ஓடி ஓடி போய் கொடுக்குறாரு. கேப்டனோட வேலை அருமையா செய்யறாருங்க அவரு.
அகலப்பந்து White. அகலப்பந்து உதவி உங்கள் எதிரி. இந்த போட்டியின் ஒரு அருமை உண்டு. ஓப்பனர்ஸ் தான் இன்னமும் ஆடின்னு இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க முடிச்சு கொடுத்தாங்கன்னா இது எழுதி வைக்கணும். அகலப்பந்து மீண்டும் white. அகலப்பந்து அகலப்பந்து என்ன ஒரு ஸ்கொயர் கட்டுங்க, என்ன ஒரு ஸ்கொயர் கட். அருமையா ஆடுறாருங்க, அருமையா ஆடுறாருங்க அவரு. விட்டு தட்டு கட்டு. அருமையா ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 39. 39. 7 to win. 7 அடிச்சா வின்னுங்க. 7 அடிச்சா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வின் பண்ண முதல் மேட்ச் இதுதாங்க இந்த டோர்னமெண்ட்ல. பாருங்க அந்த பந்தை யார் கையில எடுத்திருக்கா பாருங்க. அது இப்போ நீங்க சாத்தியவே விஷயம் ஆயிடும். கண்டிப்பா அவர் போட்ட விக்கெட் இருக்குங்க, கண்டிப்பா கண்டிப்பா விக்கெட் இருக்கு. போலர் நேம் பிரபா, பெர்ஃபார்மன்ஸ் பிரபா, அவர் கண்டிப்பா விக்கெட் எடுத்துக்கிட்டாருங்க. அட்வொகேட் பிரபா, எல்எல்பி பிரபா, அபுரகுல்ல பிரபா, ஆல்ரவுண்டர் பிரபா, மகாராஜா பிரபா, சொல்லுங்க. மேக்ஸ்வெல் பிரபா, வேற ஜிம்ஜாம் பிரபா, நிஜாம் பாக் பிரபா, அனைத்து கேப்டன்களுக்கும் ஒரு அறிவிப்பு. இன்னொரு நாள் முதல் மேட்ச், நெக்ஸ்ட் மேட்ச், ஓகேங்களா? அதனால ஒரு ஓவர் குறைக்கப்படுகிறது. 6 ஓவர் மட்டுமே. முதல் 4 ஓவரில் பவர் பிளே எடுத்துக்கொள்ளலாம். புரியுதா எல்லாருக்கும்? அருமையான பந்துங்க, அருமையான பந்து. புரியுதுங்களா? 6 ஓவர் மட்டும்தான் அடுத்த மேட்ச்ல இருந்து. ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்குள்ள நீங்க எப்பனா பவர் பிளே எடுத்துக்கலாம். என்ன ஒரு கம்பேக் டெலிவரி, என்ன ஒரு பந்து. இதுதான் பிரபா. ஓவர் யூஸ் பண்ணது 2-2 1-1 மொத்தம் 4 பால் யூஸ் பண்ணி அவனை கம்பல்சரி. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட். 4 எஸ்ஆர்எச் அணி 4 ரன்கள். 4 ரன்கள். ஒரு ரன் எடுத்தால் வெற்றி. மேட்ச் இப்போதைக்கு டிரால இருக்கு. ஒரு ரன் தான் அடிக்கணும், ஒரு ரன். அபிஷேக் LSG vs மும்பை. ரெடியா இருங்க அடுத்த மேட்ச். அருமையான பேட்டிங் பேரை முடிச்சுட்டாங்கப்பா மேட்ச. அபிஷேக் சர்மாக்கு 2 எட்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி பிச்சில் எதிராதப்பா, அங்கங்க